ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னத்தில் யார். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்தில் இருந்தே உங்கள் வாழ்வு ஆரம்பமாகிறது. லக்னம்ங்கிறது முதலாவது வீடு, அடுத்து தனஸ்தானம்ங்கிறது ரெண்டாம் வீடு, மூன்றாம் வீடுன்னு அப்படி தான் வரும். 12 வீடுகளை கொண்ட இந்த வீடுகளின் அமைப்பு படி தான் நமது ஆயுளும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 120 ஆண்டுகள். அந்த காலத்தில் 120 வருஷம்லாம் இருந்திருக்கும் போல இருக்குது. இப்பயும் கூட அபூர்வமாக வெகு சிலர்கள் இருக்கிறாங்க. தசாபுத்தி வருடங்களையும் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களுக்கு 120 வருடங்களை தான் பிரித்தும் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே லக்னம் என்பது முதலாம் வீடுன்னு சொல்லி அங்கேருந்து தான் நம்ம லைஃப் தொடங்குது. இந்த லக்னத்தில் எந்த ஒரு கிரகம் அமர்ந்தாலும் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு இருக்க தான் செய்யும். அவர் அங்கே வலுவாக உட்கார்ந்தார்னா அந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வலு குறைந்து உட்கார்ந்தார்னா அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். ஆக மொத்தம் தாக்கம் இல்லாமல் போகாது. நவக்கோள்களில் லக்னத்தில் அமர்ற கிரகங்கள் எந்த மாதிரியான குணபேதங்களை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத அப்படியே ஒரு நுணுக்கமாக பார்க்கலாம். இப்போ உங்கள் லக்னத்தில் சூரியன் அமர்றார் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒருவேளை அவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் லக்னத்தில் சூரியனுக்கு திக்பலம் கிடைக்காதுன்னு வச்சுக்குவோம். லக்னத்தில் அவர் அதிநட்பு நிலை வரைக்கும் அவர் அமர்ந்தார்னா நீங்கள் ஒரு ஆளுமை மிகுந்த நபர் தான். அதிகாரம், பதவி, அந்தஸ்து, தான் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட இயற்கையாகவே வந்துடும். சூரியன் லக்னத்தில் உட்கார்ந்தார்னாலே இந்த குணம் வரும். அவர் அந்த லக்னத்தில் நீச்சம் அடைஞ்சோ, அஸ்தமனம் அடைஞ்சோ, கிரகணம் அடைஞ்சோ அல்லது கடுமையான பகை வீடாகவோ அமர்ந்தார்னா மட்டும்தான் இந்த குணம் அப்பவும் இருக்கும். ஆனால் ரொம்ப மிகுதியாக இருக்காது. இப்போ சூரியன் லக்னத்தில் நீச்சம் அடைகிறது துலா லக்னத்தில் மட்டும்தான். அவர் தன் வீட்டுக்கு மறையிறது மகரத்தில் மட்டும்தான். பகை பெறுறது கும்பத்தில் மட்டும்தான். அப்போ கூட தன் வீட்டை தானே பார்த்துருவாருங்கிற மாதிரியான ஒரு விதியில் வந்துடும். ஆக மொத்தத்தில் லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் அமர்ந்தால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்கவராக இருப்பீர்கள். இது ஒரு விதி. சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உடையவராக இருப்பீங்க. தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதற்கு தயாராக இருப்பீங்க. முன்னாடி நிற்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. ஒருவரை வழிநடத்தி செல்வது, ஒரு கூட்டத்தை வழிநடத்தி செல்வது, ஒரு ஊரை வழிநடத்தி செல்வதுங்கிற மாதிரி அந்த வழிநடத்தும் குணங்கிறது உங்கள்கிட்ட நேச்சராகவே இருக்கும். அதிகாரமும் பதவியும் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். ஒரு குடும்பத் தலைவருங்கிற முறையில் இருந்தாலும் சரி, ஒரு ஊர் தலைவருங்கிற முறையில் இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் தலைவருங்கிற முறையில் இருந்தாலும் சரி, அந்த அதிகாரமும் பதவியும் நீங்களும் விரும்புவீங்க. அது உங்களுக்கு தேடியும் வரும். சந்திரன் ஒரு வேளை லக்னத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவர் இங்கே வளர்பிறை சந்திரனாக ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண வலுவோடு இருக்கிற மாதிரியோ அல்லது நல்ல பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அரவணைத்து செல்லும் குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். பாசம் மிகுந்த உணர்வுகள் அதிகம் இருக்கும். தாய் பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மிதமிஞ்சி நடந்துக்குவீங்க. பொதுவாக லக்னத்தில் சந்திரன் வலுவாக இருக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கெல்லாம் ஆளாயிட்டாங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். தாய்க்காக என்ன வேணாலும் செய்வீங்க. தாயார் சொல்லுக்கு மீறி செயல்பட மனசு வராது. பொதுவாக அதிக பிரயாணம் செய்வதில் ஆர்வம் இருக்கும். கற்பனா சக்தி மிகுந்தவர்களாக இருப்பீங்க. கற்பனையிலேயே வாழ்வியலை நடத்தி செல்லும் அனைத்து சந்தோஷங்கள் அல்லது துன்பங்கள் உங்களுக்கு எல்லாமே மனம் ரீதியாகவே வரும். துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, மனசு அதை யோசிச்சுன்னா அது நடந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ கத்தி எடுத்து குத்திட்டான் என் மகன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குத்துனா எவ்வளோ வலிக்குமோ அதோட அதிகமாக வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பறந்துக்கிட்டு இருக்கிற உணர்வு நீங்கள் பறக்காமலே கிடைக்கும். அதுதான் அந்த மனோகாரகன் சந்திரன் லக்னத்தில் வலுவோடு இருக்குது. பொதுவாக மூட் ஸ்விங் பார்ட்டிகள்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் சந்திரன் இருக்கவங்க இவங்க ஒரு மூடுக்குள்ளே போயிட்டாங்கன்னா திரும்ப அதிலேருந்து வெளியே கொண்டு வரது அவ்வளோ சுலபம் அல்ல. அதிக பிரயாண விரும்பிகள், மனதின் வலு மிக ஜாஸ்தியாக இருக்கும், உடம்பின் வலு கம்மியாக இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு லக்னத்தில் உட்காராருன்னு வச்சுக்குவோம். அவர் அங்கே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், அதிநட்பு வலுவோடு இருக்காரா, நிச்சயமாக கோவக்காரராக இருப்பீங்க. உடம்பு துடிக்கும். பராக்கிரமான ஆளாக இருப்பீங்க. நோய்வாய்ப்படுதல் குறைவாக இருக்கும். எப்போவுமே ஆரோக்கியம் இருக்கும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்கும். அரசனுக்கு அடுத்த நிலையில் நாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது சேனாதிபதி இல்லையா செவ்வாய்.
சுயம்புவாய் செயல்பட துடிப்பார்கள். நல்ல மருத்துவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி லக்னத்தில் செவ்வாய் இருக்கும். அதிகார பதவியில் இருக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரியான அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாமும் செவ்வாய் லக்னத்தில் தொடர்பு இருக்கும். பேச்சு கணீர்னு இருக்கும், கோபம் சட்டுன்னு வரும், உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே அதிகமாக இருப்பீங்க. உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. காலம் கருதி செயல்படும் தன்மை உடையவராக இருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். காலம் கருதி செயல்படுதல் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப அதீதமாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே நிறைய நல்ல அல்லது கெட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க இருப்பீங்க. இந்த லக்னத்தில் புதன், இவருக்கு இங்கே திக்பலங்கிற ஒரு வலிமை கிடைக்கும். புத்திசாலி, நுணுக்கமானவர், சாதுர்த்திய சாமர்த்தியசாலி, எப்போதும் முகத்தில் ஒரு சிரிப்பை ஒழிச்சு வச்சுட்டே இருக்கக்கூடியவர். நீங்கள் உண்மையிலே சிரிக்கிறீங்களா இல்லை பொய்யா சிரிக்கிறீங்களாங்கிறது தெரியாது. ஆனால் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் தன்மைங்கிறது இயற்கையிலே வந்துடும். லக்னத்தில் புதன் இருந்தார்னாலே அந்த குணம் இருக்கும், அதிபுத்திசாலித்தனம் இருக்கும். இதில் ஒரு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அதிநட்பு நிலை அப்படிங்கிறதெல்லாம் அடையிறத விட லக்னத்தில் புதனுக்கு இயற்கையிலே ஒரு பவர் கிடச்சிடும். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, திக் பலம் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு ஒரு வலு கிடைக்கும். இந்த வலுவினாலேயே புதன் செயல்படும் தன்மை கொண்டவராக இருப்பார். மற்றவர்களை விட நீங்கள் தனித்துவமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய நடை, உடை, பாவனை, செயல்திறன், பேச்சு எல்லாத்துலேயுமே ஒரு பாலிஷ் இருக்கும். அது மற்றவங்களை கவர்றதுக்காகவே இருக்கும். மயில் தோகையை விரிச்சு ஆடுறது இன்னொன்றை கவர்வதற்காகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் புதன் இருக்கிறது ஒரு யோகம்தான். நம்ம லக்னத்துக்கு அவர் எதிரி கிரகமாகவே இருந்துட்டாலும் கூட அவர் லக்னத்தில் வலுப்பெறும்போது மற்றவர்களிடம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு உங்கள்கிட்ட இருக்கும். அது செய்கிற வேலையிலே அதை கண்ணு பார்த்தா கை செய்துங்கிற மாதிரியான சாமர்த்தியசாலிகள், படிக்காத மேதைகளை உருவாக்குறது, இயற்கையிலே அறிவாளிகளாக இருக்கிறது, புத்திசாலித்தனத்தாலே காரியம் சாதிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு கொடுக்கும். ஸோ எந்த ஒரு லக்னத்துக்கும் லக்னத்தில் புதன் இருக்கிறது சிறப்பு. அடுத்தபடியாக குரு, இயற்கை சுபர். லக்னத்தில் குரு இருக்கிறது சிறப்பிலும் சிறப்பு. எல்லா லக்னங்களுக்கும் இது பொருந்தும். மகர லக்னத்துக்கு அவர் நீச்சம் பெற்ற நிலையில் லக்னத்தில் இருந்தால் கூட திக்பலம் அடைஞ்சிருவார். அதனால அது சிறப்பு. ஏன் குரு லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னா, அவர் 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்துருவார். இந்த 5, 7, 9ஆம் இடங்கள் மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஸ்தானங்கள். புத்திர சந்தான பூர்வ புண்ணியத்தை குறிக்கிற இடமும், கலத்திர ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம், சமுதாய ஸ்தானத்தை குறிக்கிற 7ஆம் இடம், அதிர்ஷ்டம், வாய்ப்புகள், பிரயாணம், நல்ல குருமார்கள், தகப்பனை குறிக்கிற 9ஆம் இடமும் வலுப்பெறும். இந்த லக்னத்தில் குரு தனிச்சிருந்தால் அவர்களும் ஒரு சிறப்பு மிக்க மனிதர்களே. சற்று ஏமாளித்தனம் இருந்தாலும் கூட ஜாதகர் நேர்மையாளராக இருப்பார், பொறுமைசாலி, அறிவாளி, உயர்ந்த பதவிகள் வகிக்க தகுதி கொண்டவர். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்போ லக்னத்தில் பங்கப்படாத குரு இருக்கிறதும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சிறப்பிலும் சிறப்பை தரக்கூடியது தான். அடுத்து சுக்கிரன், இவர் லக்னத்துக்கு ஒரு கவர்ச்சியை தரக்கூடிய கிரகம். புதனை மாதிரியே தான் இவரும், ஆனால் புத்தியுடன் கூடிய கவர்ச்சி புதனுடையது, வெறும் கவர்ச்சி சுக்கிரனுடையது. அழகியல் உணர்வு மிக்கவர்களாக இருப்பாங்க. தன்னை எப்போதும் அலங்காரமாக வச்சுக்கணும்னு நினைக்கிற குணங்கள் இருக்கும். இதெல்லாம் தனியாக அந்த கிரகம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த பலனை நீங்கள் உணர முடியும். 4-5 கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது கலப்பு பலனாகிடும். அழகு உணர்ச்சி, சம்பாதிக்கும் வலிமை, காசு பணத்தை செலவழித்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கணுங்கிற எண்ணம், காம உணர்வுகள் சற்று மிகுதியாக இருப்பது, மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள், உல்லாச சல்லாபங்களில் நாட்டம் இருக்கும், நிறைய ட்ராவல் பண்ணணுன்னு ஆசை இருக்கும், அதிகப்படியாக தண்ணீர் விரும்பிகளாக இருப்பாங்க, தண்ணி குடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். சந்திரன் இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, இந்த குணம் வெளிப்படும். கடல் கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். கப்பல், ஹோட்டல், ஆடம்பர மாளிகைகள், கேளிக்கை விடுதிகள், இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களை வைத்து செய்யப்படுற தொழில்கள், பேக்கரி ஐட்டங்கள், கலை தொழில்கள், சினிமா போன்ற துறைகள், ஊடகவியல், இதிலெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் கொடுப்பார். சுக்கிரன் லக்னத்தில் உட்கார்ந்து எப்போதும் தானும் மகிழ்ச்சியாக இருந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாகவே வச்சுட்டு இருக்கணுங்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது உலகம்னாலே அது சந்தோஷகரமானது தான், சந்தோஷத்துக்குன்னு மட்டுமே படைக்கப்பட்டது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அந்த சில வகை ட்ராமாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கெட்டவங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாமே நல்லதுக்கு மட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நேச்சுராகவே இருக்கும். தான் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக எதையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் கொஞ்சம் மந்த புத்தியை கொடுக்கக்கூடியவர். அவர் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடைஞ்சாலுமே ஸ்லோனஸ் தான், இருள் அடிக்கும், முகத்தில் ஒரு கருமை படர்ப்பு இருக்கத்தான் செய்யும். மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிற குணத்தை நேச்சுராகவே கொடுத்துருவார். ரிசர்வ்டு டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது, அளந்து பேசுவாங்க, அதிகமாக பேச மாட்டார்கள், பேசினாலும் நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கும்.
சற்றென்று கோபப்படக்கூடிய தன்மை இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும், மந்தத்தனம் இருக்கும். ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பாங்க. மெதுவாக செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை மெதுவாக செஞ்சால் தான் நல்லா இருக்கும்னா அது லக்னத்தில் சனி இருக்கிறவங்களால முடியும். அடிமை தொழிலை விரும்புபவர்கள் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. தூக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மற்றவர்களின் பார்வையில் இவங்க என்னையா ஆக போகிறாங்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யாரும் கெட்ட பேரையும் பேச்சையும் வாங்கக்கூடிய தன்மை இருக்கும். இதில் ஒரு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைஞ்சிருந்தாருன்னா இன்னும் அந்த குணம் அதிகமாக வெளிப்படும். சனி ஒரு மாதிரி, குரு இருந்தால் எல்லாமே சிறப்புன்னு சொல்கிற மாதிரி சனி இருந்தால் எல்லாமே சிறப்புன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மாதிரி கலப்பு பலன் தான். லக்னம் சூப்பராக இருந்துட்டாருன்னா ஓகே, தம்பி பொழைச்சிக்குவீங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கவே செய்யும். அடுத்து நிழல் கிரகங்கள்னுங்கிற ராகுவும் கேதுவும். இதில் ராகு ஒருத்தரை தூண்டி விடும் தன்மை கொண்டவர். உங்கள் லக்னத்தோட ராகு தொடர்பு கொண்டிருக்காருன்னா நீங்கள் பேராசைக்காரர், எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர், அவசர புத்தி கொண்டவர், சூழ்ச்சி செய்ய தயங்காதவர், எப்போதும் உங்கள் சுகமே முக்கியம்னு நினைக்கிறவர். அதாவது ராகுவை சுக்கரனுடைய மல்டிவெர்சன் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய குணமும் ராகு பிரதிபலிப்பார்னாலும் கூட சுக்கரனுடைய மல்டிவெர்சன் தான் ராகு. எல்லாமே தனக்கு வேணும் அப்படிங்கிறது பேராசை, அதீத ஆசையை தூண்டிவிடக்கூடிய கிரகம் ராகு. இதில் இருக்கிற வீட்டு அதிபதி மாதிரி அவர் செயல்படுவாருங்கிறனால லக்னாதிபதியாகவும் சில நேரங்களில் மாறிடுவார். அது மற்ற கிரகங்களின் நிலையை பொறுத்து முடிவாகும். லக்னத்தில் ராகு இருக்காரு, அது கடக லக்னம்னா சந்திரன் மாதிரியே செயல்படவும் அவர் தயங்க மாட்டார். கூடவே வலிமை பெற்ற சுக்கரனாக செயல்படவும் தயங்க மாட்டார். ஸோ ராகு உங்களை தூண்டிவிடுங்கிறது. லக்னத்தில் கேது, இந்த கேது பார்த்தீங்கன்னா உங்களை சுருக்கி வைக்கிற கிரகம். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ரிசர்வ்டாக இருந்துக்கிறேன், எனக்கு எதுலேயுமே நாட்டம் இல்லை, நல்ல ஒரு ஆன்மீக உணர்வுகளை தந்துடுறதும், பெருசாக எதுலேயும் நாட்டம் இல்லாத நிலையை கொடுத்துட்றதும், சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இல்லாத நிலையை கொடுத்துட்றதும், இந்த உலக வாழ்க்கையே ஒரு போலிங்கிற மாதிரி மெய்ஞானம் தத்துவ ஞானம் எது பின்னாடியே போகிறதுங்கிற மாதிரியான உணர்வுகளை தூண்டி விட்டுருவார். அதையும் மீறி முயற்சிகள் செய்தாலுமே அதில் பெருசாக சக்ஸஸ் இல்லாத நிலையை கொடுப்பார். பொதுவாக கேது லக்னத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட சனி லக்னத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு மந்த நிலையை தரக்கூடியது. முயற்சி செய்து நிறைய தோல்விகளை கொடுத்து அதனாலேயே வாழ்வியல் வெறுப்புகளை உருவாக்கும் தன்மை. இதெல்லாம் அடிப்படையில் ஒரு 10லிருந்து 40% செயல்படுற குணங்கள். ஏன்னா கிரகங்களின் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களில் கூடுதலாகவோ நீச்சம் அடைந்த நிலையில், அஸ்தமனம் அடைந்த நிலையில் அல்லது வலு குறைந்த நிலையில், பகை பெற்ற நிலையில் அதனுடைய குணங்கள் குறைவாகவே இருக்கும். பட் லக்னங்கிறது நம்ம தான். அங்கே ஒரு கிரகம் அந்த வீட்டை இயக்குது அப்படின்னா அந்த வீடு அந்த கிரகத்தின் தன்மையை பிரதிபலிக்காமல் நிச்சயமாக இருக்காது. ஸோ உங்கள் லக்னத்தில் யார் அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.